செம்பருத்தி இலை வந்து ஹேர் பேக் போட போகிறோம். கொஞ்சம் செம்பருத்தி இலை வந்து மருதாணி இலை ரெண்டுமே வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள செடியில் பறித்தது. ரெண்டும் சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம ஹேர் பேக் போட போகிறோம். நல்லா நைஸான பேஸ்ட்டாக செம்பருத்தியும் மருதாணியும் நைஸான பேஸ்ட்டாக சேர்த்து அரைக்கணும். இப்போ நம்ம வந்து முடிக்கு இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக எண்ணெய் பூசிக்கணும். எண்ணெய் லேசாக முடியில் பூசின பிறகு தான் இந்த செம்பருத்தி இலை மருதாணி பசையை வந்து நம்ம முடியில் தடவணும். தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடியை பச்சை தண்ணியில் அலசிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர் பேக் எடுத்து முடியில் பூசுகிறோம். முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். முடியில் அப்ளை பண்ண பிறகு நம்ம இதில் வந்து ஹேர் கேப் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கவர் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஹேர் பேக்கு போட்டுட்டு இந்த ஹேர் கேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நம்ம பச்சை தண்ணியிலையோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியிலையோ அலசிக்கிறோம். முடி வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ தொடர்ந்து நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நல்ல பளபளப்பு கொடுக்கும்.